சிரித்து பேசக்கூடிய குணமும் இவங்களுக்கு இருக்கும். மற்றவங்கள சிரிக்க வைக்கக்கூடிய சுபாவமும் இவங்களுக்கு அமையும்னு சொல்லலாம். பெரும்பாலுமே ஈகை குணங்கிறது அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் என்னதான் தோல்வி அடைந்தாலும் சரி, ஒரு பாதாளத்துக்கே போனாலும் சரி, மறுபடியும் எழுந்து வரக்கூடிய ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் தான் சொல்கிறதால இறக்க சுபாவம் அதிகமாக தான் இருக்கும். எதுலையுமே மனிதநேயத்தோடு செயல்பட விரும்புவீங்க. ஈவு இறக்கம் இது எல்லாமே எல்லாரை விட ஒருபடி ஜாஸ்தின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அதை பொருட்படுத்த மாட்டாங்க. மனசில் எவ்வளோ துயரம் இருந்தாலும் சரி அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ளஸ்ஸும் மைனஸும் இந்த பிடிவாத குணம் தான். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முதலைப்பிடி போட்டாவது அதை சாதிச்சு காட்டக்கூடிய குணம் இருக்கும். ஆனால் பிடிவாத குணத்தாலேயே பல விஷயங்களை இவங்க இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமைன்னு சொல்லலாம். மற்றவங்களுடைய தேவையறிந்து செயல்படக்கூடிய தன்மை. எந்த இடத்துலையுமே மற்றவங்களால ஒரு பேச்சில் கூட மற்றவங்க மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைவாங்கன்னு சொல்லலாம். உழைப்பால தன்னுடைய தேவையை தானே பூர்த்தி செய்யக்கொள்ளக்கூடிய ராசி இந்த ராசிக்காரங்க. யாருக்கிட்டையுமே கையேந்து நிற்க மாட்டாங்க. அது இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நிலைத்தன்மையோட தன்னுடைய சொந்த உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடியவங்களா இருப்பாங்க. கடின உழைப்பாளின்னு சொல்லலாம். சுகமாக இருக்கட்டும், கஷ்ட நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அமைதியாக அனுபவிச்சுட்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. பெரும்பாலுமே இந்த ராசிக்காரங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மகர ராசி அன்பர்கள் தாங்க. இவங்களுக்கு சேமிக்கிற பழக்கம் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா குடும்பத்து மேலே பாசம் அதிகம். குடும்பத்துக்காகவே நிறைய தியாகங்கள் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி முன்ன நின்று செய்யக்கூடியவங்க, ஒரு மனப்பக்கம் கொண்டவங்களா இந்த ராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க மனசு கோணாத அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. கடுமையான உழைப்பாளி. வாக்கு கொடுத்துட்டா அது எப்படிப்பட்டாவது முடிச்சணுங்கிற ஒரு எண்ணம் இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே இவங்களுக்கு சமுதாயத்தில் நிச்சயமாக ஒரு மதிப்பு மரியாதை உடையவங்களா இருப்பாங்க. செய்கிற தொழிலை தெய்வமாக கருதக்கூடியவங்களா இருப்பாங்க. நிச்சயமாக நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலுமே அதில் முன்னேற்றம் வெற்றிங்கிறது கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு அமையன்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைவாங்கன்னு சொல்லலாம். சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலுமே குடும்பத்து மேலே அதிகம் பாசமாக வச்சு ஒற்றுமையோடு செயல்படுவாங்க. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி தான் நடக்கும். காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகம். இருந்தாலும் பெரும்பாலும் நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைவாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க. எத்தனை துன்பம் துயரம் கஷ்டம் ஏற்பட்டாலுமே வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மகர ராசி அன்பர்கள், உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும்னு விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். சனியோட பூர்ண ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் திருமால்கிட்ட மாறாத பக்திங்கிறது எப்போதுமே இருக்கும். அதனால பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது. சிவாம்சத்தின் சாரமாக சனி இருக்கிறதால பெருமாள் வழிபாடு மாதிரி நீங்கள் சிவ வழிபாடு செஞ்சாலுமே நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். கடன் சொல்லக்கூடியது சனி பகவான் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மகரத்தை மகர கடன் தான் சொல்லுவாங்க. பார்க்கடலில் மகாவிஷ்ணு சயன குளத்தில் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஒரு முறை திருக்கடல் மலைன்னு சொல்லக்கூடிய மாமல்லபுரம் ஸ்தலசயன பெருமாள் வழிபாடு செய்ய பாருங்கள். சிறப்பான பலன் நிச்சயமாக மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். இந்த தை மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்குறப்ப, குரு சுக்கிரன் பொறுத்த வரைக்குமே ராகு, இந்த 3 பேருமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நில கொண்டிருக்கிறாங்க. மேலுமே ரிஷபத்தில் வக்ரகதியில் நில கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை தன்னோட சுப பார்வையால் பலப்படுத்துகிறாரு. நிச்சயம் நல்ல யோக பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை தவிர ஏழரிச்சனியோட கடைசி பகுதி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதால பல நன்மை அளிக்கக்கூடிய விஷயமா இந்த நேரம் உங்களுக்கு அமையும். இதுதான் ஜோதிட சாஸ்திர நேதின்னு சொல்லலாம். குடும்ப சூழ்நிலை இனி உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். இது வரைக்குமே நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை ஏற்பட்டிருக்காது. பல வகையான குடும்பத்தில் சண்டை சச்சரவு, நிம்மதியை தூங்கி பல நாள் ஆச்சுன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் அது எல்லாமே மாறும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்கள் பல பொறுப்புகளை முன்ன நின்று எடுத்து செய்ய போகிறீங்க. நெருங்கின உறவினர்களாக இருந்தாலுமே ஒரு பரஸ்பர அன்பு ஒற்றுமைன்னு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே உறவினர் வகையில் நிறைய அவமானங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அது எல்லாமே நீங்கும். இப்போ திருமணமாகக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம். திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். திருமணமானவங்களுக்காக இருந்தால் கருத்தரிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். திருமண முயற்சி சிறப்பாக நடக்கும். மனசில் ஒரு மன நிறைவை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக அமையும். நல்ல வரணும் அமையக்கூடிய மாதமாகவும் இந்த அமையும்.
குடும்பத்திலையுமே சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது. வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கிறதால பண பிரச்சனைங்கிறது இந்த நேரத்தில் இருக்காது. தொடர்ந்து புதுசாக கடன் பெறக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. இந்த நேரத்தில் இருக்கிற கடனை நீங்கள் அடைச்சிட்டு வந்தாலே இனி அடுத்தடுத்து உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். வீடு மன வண்டி வாகன யோகம் எல்லாமே தன்னால் அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தால் உங்கள் குழந்தைங்க பெண்களுடைய மறுவகைங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். கலசர ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது மனைவிக்கு கொஞ்சம் உஷ்ண சம்பந்தமான சரும உபாதை ஏற்படலாம். அடிக்கடி காரணமே இல்லாமல் ஒரு சோர்வு அசதி ஓய்வு எடுக்கணும்னு ஒரு தோணும். இது எல்லாமே இந்த நேரம் ஏற்படுறது சகஜம்தான். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. உடற்பயிற்சி மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. உடலை நேரேற்றமாக வச்சிருக்கிறது நல்லது. தனஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதால தன்னால் வீண் செலவுங்கிறது இந்த நேரத்தில் ஏற்பட தான் செய்யும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது. ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை இருக்கிறதால பண பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை. தை மாதத்தில் இந்த 15ஆம் தேதிக்கு மேலே மீன ராசிக்கு மாறக்கூடிய நேரம் எதிர்பாராத பண உதவி பண வருமானம் கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்கரகதியில் குரு பகவான் இருக்கிறது திருமணமான பெண்களுக்கு நிச்சயமாக புத்திர பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு குருவோட பார்வை கிடைக்கும். விசேஷ யோகத்தை குறிக்கக்கூடிய இந்த நிலைன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே தனஸ்தானத்தில் சுக்கிரன் சனி சேர்க்க இது வரைக்குமே காரணமே இல்லாமல் நிறுத்தி வச்சுட்டு இருந்த பல விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். வேலை பார்க்குற இடத்துலையுமே சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு இது எல்லாமே கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலுமே அனுகூலமான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. விருப்பமாக இருக்கக்கூடியவங்க தாராளமாக முயற்சி செய்யலாம். உங்கள் முயற்சிக்கு நிச்சயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் மாதிரி ஏற்படலாம். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களாக இருந்தால் இந்த நேரம் சரியான வேலையை சரியான நேரத்தில் திட்டமிட்டு முடிக்க போகிறீங்க. இந்த சூழ்நிலை உங்களுக்கு ஒரு சுப பலனை ஏற்படுத்தி தரப்போகுதுன்னே சொல்லலாம். தொழில் வியாபாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தனஸ்தானத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சுக்கிரன் சனி சேர்க்கை விசேஷ யோக பலனை குறிக்கக்கூடிய நிலைமை. நீங்கள் என்ன உற்பத்தி செஞ்சாலும் அது சிறப்பாக இருக்கும். அபிவிருத்தி உண்டாகும். ரொம்ப ஏற்றமான மாதம். ராசியில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதால கூட இருக்கக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு சரியான சமயத்தில் கிடைக்கும். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. வெளிநாடு மாதிரியான விஷயங்களும் இந்த நேரம் உங்களுக்கு சாத்தியம்னே சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7.5 சனி முடியக்கூடிய பகுதி சுக்கிரன்னு சேர்ந்திருக்கிறார். அற்புதமான மாற்றம், வருமான உயரும், புதிய வாய்ப்பு கிடைக்கும். செல்வாக்கு மொத்தத்தில் அதிகரிக்குன்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த சம்பந்தப்பட்ட கிரகம் சுப பலன் பெற்றிருக்கிறதால ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மேலே ஒரு அளவில்லாத நம்பிக்கை ஏற்படக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைப்போகுதுன்னே சொல்லலாம். கல்வி நிலையில் பொறுத்த வரைக்குமே படிப்பில் நல்ல முன்னேற்றம், ஆசிரியர்களுடைய ஆதரவு, உற்சாகம் இது எல்லாமே கிடைக்கும். பாடங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த துறையில் விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், பேச்சு போட்டியாக இருக்கட்டும், எதுலேயுமே நீங்கள் முன்ன நின்று ஜெயிக்கலாம். பல வகையிலையும் பாராட்டு கிடைக்கும். தொடர்ந்து விஷயங்களில் கொஞ்சம் கவனம் பாருங்க. நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டம். அடுத்தடுத்து உங்களுடைய பயணங்கிறது சிறப்பாக அமையும். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உழைப்பு கடினமாக இருக்கும். ஆனால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். படியில் ஒரு உற்சாகமாக நீங்கள் பணி செய்ய போகிறீங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான நேரமாக அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதம். குரு சுக்கிரன் 2 கிரகமே சுப பலம் பெற்றிருக்கிறதால நிம்மதி நிச்சயமே கிடைக்கும். குடும்ப பெண்களுக்கு நினைச்சது நிறைவேறும். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி ஏற்படுத்தும். கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதை சரும பிரச்சனை ஏற்படலாம், கவனமாக இருங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தால் ரொம்ப சுலபமாகவே நீங்கள் சிரமப்படாமல் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஜென்ம ராசியில் சூரியன் இருக்கிறதால இந்த சரும சம்பந்தமான உபாதை ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியில் அதிகமாக நீங்கள் அலைச்சலை எடுத்துக்க வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவில் எதுக்காவது போய் வழிபாடு செய்யுங்க. தீபம் ஏற்றிட்டு வர பாருங்க. பசுனை சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறந்த பரிகாரமாக உங்களுக்கு அமையுன்னே சொல்லலாம். மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் தொட்டது எல்லாமே தொடங்கும், நினைச்சது எல்லாமே நடக்கும். ஒரு பக்கம் 7.5 சனி நடந்துகிட்டு இருந்தாலுமே ராசிநாதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய துன்பம் எல்லாமே கொடுக்காது. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் பாருங்க. குழந்தைங்களுக்கு இந்த ஜீரண கோளாறு, வயிறு கோளாறு, சளி தொல்லை மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். பெரிய அளவில் பாதிப்புள்ள திருமண வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. பயணம் ஏற்படலாம். செய்யக்கூடிய முயற்சி வெற்றி. கலைத்துறையில் சிறப்பாக இருக்குது. நினைச்ச காரியம் நடக்கும். நல்ல லாபம் எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அமையும். வீடு மன வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. குரு பகவான் ராசியை பார்க்கறதால கேட்டது கிடைக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். லாபம் நோக்கத்தோடு செய்யக்கூடிய காரிய விருத்தியாகும். இந்த நேரத்தில் எதிர்மறை சிந்தனை வேண்டாம். நேர்மறை சிந்தனையோடு செயல்படுங்க. நல்லதே நடக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.